மும்பை புனே எக்ஸ்பிரஸ் வழி சாலையில் தனியார் பேருந்து ஒன்று திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். ரமேஷ், இந்த விபத்துக்கு என்ன காரணமாக சொல்லப்படுகிறது? இந்த பேருந்தில் எத்தனை பேர் பயணம் செய்தார்கள்? தற்பொழுது அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? முழு விவரங்கள் என்ன ரமேஷ்குமார்? நிச்சயமாக மகாராஷ்டிர மாநிலம் மும்பை புனே விரைவு வழிச்சாலையில் சென்று கொண்டிருந்த பேருந்து ஒன்று நடுவழியில் திடீரென இன்று காலை தீப்பிடித்து எரிந்தது. குறிப்பாக மும்பையிலிருந்து புனேவை நோக்கி சென்று கொண்டிருந்த அந்த தனியார் நிறுவனத்துக்கு சொந்தமான சொகுசு பேருந்து பத்காவ் என்கிற இடத்தில் அதே என்னும் கிராமத்தில் சென்று கொண்டிருந்த போது திடீரென தீப்பிடித்தது. சிறிய அளவில் பிடித்த தீ விரைந்து மளமளவென எல்லா இடங்களுக்கும் பரவி தீ ஜுவாலைகள் கொழுந்து விட்டு எரிந்தன. இந்த தீ விபத்து ஏற்பட்ட உடனேயே ஓட்டுநருடைய சாமர்த்தியத்தால் பேருந்தில் இருந்த அனைத்து பயணிகளும் உடனடியாக பத்திரமாக வெளியேற்றப்பட்டனர். மொத்தம் 36 பயணிகள் இந்த தனியார் சொகுசு பேருந்தில் பயணம் மேற்கொண்ட நிலையில் பயணிகள் அனைவரும் விரைவாக உடனேயே பேருந்திலிருந்து இறக்கப்பட்டதால் அவர்கள் அனைவரும் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். குறிப்பாக இந்த தீ விபத்து குறித்த தகவல் அறிந்ததும் தேசிய நெடுஞ்சாலையில் பாதுகாப்பு இந்த பேட்ரோலிங்கில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த கண்காணிப்பு குழுவினர், போக்குவரத்து காவலர்கள் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் விரைந்து சென்று அந்த பேருந்தில் பற்றிய தீயை அவர்கள் அணைத்திருக்கின்றனர். இந்த தீ விபத்திற்கான காரணம் என்பது தற்போது நமக்கு தெரியும். கோடை காலம். அந்த பேருந்தினுடைய டயர்களில் ஒன்றில் உராய்வின் காரணமாக தீப்பிடித்து, அந்த தீப்பிடித்ததன் காரணமாக பேருந்தினுடைய மற்ற இடங்களுக்கும் தீ பரவியதாக கூறப்படுகின்றது. இருப்பினும் நல்வாய்ப்பாக இந்த விபத்தில் யாருக்கும் எந்த விதமான உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. இந்த தீ விபத்தின் காரணமாக அந்த பகுதியிலே சிறிது நேரம் போக்குவரத்து என்பது கடுமையாக பாதிக்கப்பட்டது. தற்போது தீயும் அணைக்கப்பட்டு விட்டது. போக்குவரத்தும் சரி செய்யப்பட்டு அது இயல்பான நிலையில் சென்று கொண்டிருக்கிறது. முழு விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.